எங்கேருந்து தான் தூக்கம் வந்ததுன்னு தெரியல. டைம் எழுந்து பார்க்குறேன் மணி 8 ஆயிருச்சு. அவசரமா கிச்சனுக்குள்ள போய் எல்லா பருப்பையும் கீழ கொட்டுனது தான் மிச்சம். இன்னைக்கு பருப்பு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரு சாம்பார் சாதம் மாரி பண்ணிரலாம்னு சொல்லிட்டு காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். குடமிளகாக்குள்ள ஒரு குட்டி குடமிளகா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு ஷேப்ல கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். எங்க ஆள் வேணாண்டி மணி ஆயிருச்சு நம்ம வெளிய வாங்கிப்போம்ன்னு சொன்னாங்க. என் கைத்திறமைய நான் இன்னைக்கு காட்டி அவங்களுக்கு 1/2 அன் ஹவர்ல சூப்பரான சாம்பார் சாதம் செஞ்சு தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சாதத்த செய்ய ஆரம்பிச்சுட்டேன். காய்கறிலாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தான் கடந்தேன். அப்புறம் தெரியல எனக்கு ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. நைட்டே பாதாம் பிசினியை கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அந்த பாதாம் பிசினியில நாட்டு சர்க்கரையை போட்டு காலையிலேயே சூப்பரா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தண்ணி எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. காவேரி ஆத்துல இருந்து பொங்கி ஊத்துற மாதிரி குக்கர்ல இருந்து எல்லா தண்ணியும் வெளியே வந்துருச்சு. அப்புறம் சாம்பார் சாதத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி சட்னி போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா எங்கால் சட்னி வேணாம் ஒன்றும் வேணாம் போடி அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காலையில சாம்பார் சாதமே பண்ணி கொடுத்துட்டேன். நீங்களே மில்க் ஷேக் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மில்க் ஷேக் போட விட்டுட்டு தோசை மட்டும் எனக்கு ஊற்றி சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு பேக் ஆயிட்டோம்.